நடுக்காட்டில் கெத்தாக உலாவிய சிறுத்தையை வாளை சுருட்டி கொண்டு ஓட வைத்த AI தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. நடுக்காட்டில் பதுங்கி வந்த சிறுத்தை கேமராவின் கண்களில் பட அடுத்த நிமிடம் அங்கு நடந்தது நம்ப முடியாததாக இருந்தது. வேலூர் மாவட்டம் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கிராமமான கேவி குப்பம் பகுதியில் வீட்டை விட்டு வெளியே சென்ற இளம்பெண்ணை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று கடித்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க மாவட்ட வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்டறிய கேமரா பொருத்தியதோடு கூண்டுகளையும் வைத்தனர். ஆனாலும் சிறுத்தையை கண்டுபிடிக்க முடியாததால் மாவட்ட நிர்வாகம் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்தது. தொடர்ந்து தனியார் நிறுவனத்தின் மூலம் AI தொழில்நுட்பம் அடங்கிய கேமராவை சிறுத்தை நடமாடக்கூடிய பகுதிகளில் வனத்துறை பொருத்தி கண்காணித்து வந்தனர். அப்படி குடியாத்தம் காந்தி கணவாய் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கேமராவில் சிறுத்தை ஒன்று பதுங்கி நடந்து வரும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. அப்போது திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதால் ஒரு நிமிடம் நின்ற சிறுத்தை சுற்றும் முற்றும் பார்த்தது. பின்னர் தலையை தூக்கி பார்த்தபோது அங்கிருந்து வந்த துப்பாக்கி சுடும் சத்தத்தை கேட்டு வாளை சுருட்டி கொண்டு ஓட்டம் பிடித்தது. சிறுத்தை வந்து சென்ற காட்சிகள் உடனடியாக வனத்துறை அதிகாரிகளின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வர உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். யானை போன்ற வனவிலங்குகள் அடிக்கடி கிராம பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் காரணமாக AI தொழில்நுட்பத்தோடு கூடிய நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி AI தொழில்நுட்பத்தோடு ஒரு சவுண்டை எழுப்பி அந்த வனவிலங்குகளை திருப்பி அவங்க காட்டுக்குள்ளே அனுப்பக்கூடிய ஒரு சிறப்பு முயற்சியாக இன்றைக்கி காந்தி கணவாய் கிராமத்தில் அந்த முயற்சி செய்யப்பட்டு நேற்று ஒரு சிறுத்தை இங்கே வந்தப்போ கூட அது அந்த சத்தத்தால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட கேமராவில் அசையும் எந்த பொருளையும் உடனடியாக உணரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அந்த பொருள் உயிரற்றவையா அல்லது உயிருள்ளவையா என்பதை கண்டறிகிறது. பின்னர் உயிருள்ளவை என்றால் அது எந்த வகை உயிரினம் என்பதை முடிவு செய்து காட்டு விலங்கு என்பது உறுதி செய்தவுடன் அவைகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் பக்கத்தில் இருக்கும் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி மூலம் சத்தங்கள் எழுப்பப்படுகின்றன. தொடர்ந்து துப்பாக்கி சுடும் சத்தம், ஆம்புலன்ஸ் ஒலி, வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஹாரன் ஒலி என 50க்கும் மேற்பட்ட ஒலிகளை பயன்படுத்தி விலங்குகளை விரட்டும் வேலையை AI கேமரா செய்தது அதிகாரிகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பது, அதன் கால் தடங்களை பார்ப்பது, கூண்டு வைப்பது என ஒரு வாரம் தேவைப்படும் மனித முயற்சிகள் இன்றி எளிதாக பல வகையான சத்தங்களை எழுப்பி சில நிமிடத்தில் AI கேமரா சிறுத்தைகளை காட்டுக்குள் விரட்டுவது புதிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. வரும் காலத்தில் வனத்துறையில் AI தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் உமா சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.